திமுகவில் இருந்து திருமாவளவன் நீக்கம், ஸ்டாலின் நடவடிக்கை. அதிமுக எங்களுடன் இணையலாம், திடீரென அழைப்பு விடுத்த திருமாவளவன். முறிகிறதா திமுக கூட்டணி? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் பயணித்து வருகிறது. திருமாவளவன் கூறியிருப்பது தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அங்கம் வகித்து வருகிறது. இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிரணி சார்பில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு திடீரென்று அழைப்பு விடுத்தார். இது தொடர்பாக திருமாவளவன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும். மதுவிலக்கு கொள்கையால் ஏற்படும் நிதி இழப்பை சரிசெய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழக அரசு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், மதுக்கடைகளை முற்றிலுமாக மூட கால அட்டவணை அறிவிக்க வேண்டும். அதாவது மனித வளத்தை முற்றிலுமாக பாதிக்கக்கூட மதுவை அரசே விற்பனை செய்வது இந்த தேசத்துக்கு விரோதமான செயல். 2016 தேர்தல் அறிக்கையில் கூறிய கொள்கையை உயிர்ப்பிக்க வேண்டும். முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும். அதாவது மதுவிலக்கு கொண்டு வருவது தொடர்பாக தமிழகத்தில் தயக்கம் உள்ளது. அதிமுகவும் திமுகவும் இதில் தயக்கம் காட்டுகிறது. தயக்கம் உள்ளவர்கள் அனைவரும் மாநாட்டுக்கு வரலாம். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். அதிமுக கூட வரலாம். அனைத்து கட்சிகளும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை உள்ளது. இதனால் இந்த மாநாடு மூலம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரும் வகையில் திமுகவுக்குத்தான் அழுத்தம் கொடுக்கப்பட உள்ளது. இதனால் திருமாவளவனின் நிலைப்பாடு மாறிவிட்டதா, அவர் அதிமுகவுடன் கைகோர்க்க தயாராகிவிட்டாரா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த நிலையில்தான் திமுக கட்சிக்கு எதிராக திருமாவளவன் செயல்பட்டு வருவதாலும் திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவனை நீக்கிவிடலாமா என்ற முடிவில் திமுக தலைமை முடிவெடுத்து உள்ளதாகவும், ஸ்டாலின் தற்போது அமெரிக்காவில் உள்ளதால் அவர் சென்னை திரும்பியதும் திருமாவளவன் நீக்கம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் திருமாவளவனை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.